ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோவில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரன் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஒன் பைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபார் விண்டோஸ்னு இருக்குது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஏறமாக நான் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ இன் ஃபோல்டர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டவுன்லோட் லொக்கேஷன் ஓப்பன் ஆயிடும். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு நான் ரன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்ம டவுன்லோடோட லொக்கேஷன் காமிக்கும். நான் டிஃபால்ட்டாக லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோட் நம்மளுக்கு நேம் காமிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டால் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இனிமேல் வரப்போகிற ஜாங்கோ ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விசுவல் கோடில் ரன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஸ்க் நம்ம ஃப்ரேம்ஒர்க் பார்க்குறப்ப நம்ம பைச்சாமில் ரன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விசுவல் கோடில் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் நான் ஃபினிஷ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நமக்கு இந்த ஐக்கான் வந்து இருக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்து நமக்கு வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம நியூ ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் ஒரு ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்கலாம். அப்படி இல்லை Ctrl+N கொடுத்து நம்ம நியூ ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இதில் போய்ட்டு நம்ம பைத்தான் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். அதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லாங்குவேஜ் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். இந்த விசுவல் கோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நியூவாக வந்து ஒரு ஃபோல்டர் நான் டெஸ்க்டாப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் போயிட்டு நியூவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நான் ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபோல்டருக்கு நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து F2 கொடுத்து நேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நேம் பண்ணால் ஜாங்கோ நான் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஜாங்கோ சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவல் கோடில் இந்த ஜாங்கோ ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் விசுவல் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா Ctrl+K+Ctrl+O பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேவும் அண்ட் தென் O பட்டன் பார்த்தீங்கன்னா சேம் டைம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த ஓப்பன் ஃபோல்டர் சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணேன்னா டெஸ்க்டாப்பில் ஜாங்கோ அப்படிங்கிற ஃபோல்டர் நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் செலக்ட் ஃபோல்டர் நான் கொடுத்துருந்தா நம்மளுக்கு அந்த ஜாங்கோ ஃபோல்டர் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் பாருங்கள், இந்த ஐக்கான் நான் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ள நமக்கு எந்த ஃபைலும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை வந்து அந்த ஜாங்கோ அப்படிங்கிற ஃபோல்டர் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Ctrl+S பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாங்கோ ஃபோல்டருக்குள்ளார நான் ஜஸ்ட் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு பேசிக் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ basic.pyன்னு கொடுத்து நான் இந்த ஃபைலை வந்து பைத்தான் ஃபைலாக நான் சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் சேவ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைல் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜாங்கோ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார basic.pyன்னு சொல்லிட்டு நியூவாக வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள நியூ ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இந்த basic.pyல வந்து ஒரு பைத்தான் ஃபைல் மட்டும் ரன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஜஸ்ட் வந்து வெல்கம் நான் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு பைத்தான் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பைத்தான் ஆட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஐக்கான் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நான் ஜஸ்ட் பைத்தான் டைப் பண்ணால் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+N பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பாருங்கள், Ctrl+Alt+N பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் டு பைத்தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம பைத்தான் ஃபைல் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம HTML ஃபைல் வந்து எப்படி நம்ம ரன் பண்ண சொல்லி பார்க்கலாம்.
இப்போ நான் ஜாங்கோ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து HTML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது HTML ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணி அதில் நம்ம HTML ஃபைல் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் போயிட்டு நியூ கொடுத்து நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து கமாண்ட்லேயே நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் விசுவல் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு டெர்மினல் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதில் போயிட்டு நியூ டெர்மினல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத் வந்துருக்கும். ஓகேங்களா? நம்மளோட பாத் பார்த்தீங்கன்னா சி டிரைவில் இருக்குது. சி டிரைவ்லேருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஜாங்கோ அப்படின்னு ஃபோல்டரில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா சிடி கொடுக்குறேன். சிடி டபுள் டாட் கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜாங்கோ அப்படிங்கிற ஃபோல்டர் விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? சிடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜாங்கோலேருந்து இந்த டெஸ்க்டாப்புக்கு வந்து டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் வந்து நீங்கள் சிடி டபுள் டாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் நியூவாக வந்து ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்டி நான் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோல்டர் நேம் என்னவோ அந்த ஃபோல்டர் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா HTML நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ MD அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் டைரக்டரி, CD அப்படிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி. ஓகேங்களா? அப்போ நியூவாக வந்து எப்படி ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா MD அண்ட் தென் ஃபோல்டர் நேம் கொடுத்து நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு HTML ஃபோல்டர் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தா HTML சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கறதா இருந்தால் டைரக்டரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ DIR கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர்லாம் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க நமக்கு வந்து HTML சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நமக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு HTML சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட்ல போயிட்டு நம்ம HTML ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா MDக்கு பக்கத்தில் நம்ம கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி MD கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோல்டர் நேம் என்ன வேணுமோ அந்த நேம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பண்ண நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் நான் கொடுத்துக்கிறேன். என்னோட ஃபோல்டர் பண்ணால் டெஸ்க்டாப்பில் HTML சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தா ஜாங்கோக்கு பதிலாக நம்மளுக்கு HTML சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக வந்து ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நியூ ஃபைல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Ctrl N கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ Ctrl S கொடுத்து நான் இந்த HTML ஃபோல்டருக்குள்ளார நான் ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு HTML ஃபோல்டருக்குள்ளார ஜஸ்ட் வந்து பேசிக் டாட் HTML சொல்லிட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம HTML பேசிக் ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நியூ ஃபைல் பேசிக் டாட் HTML சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா லைவ் சர்வர் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? லைவ் சர்வர்னா என்னன்னா நம்ம கோடிங் டைப் பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு சைடில் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு லைவ் சர்வர் நான் டைப் பண்ணுறேன். ஸோ லைவ் சர்வர். ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட்டில் வர ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம HTML கோட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே HTML டைப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ HTML நெக்ஸ்ட் இந்த டேக் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறேன்னா பேசிக்.html ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு இருக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த வெப்பேஜில் போயிட்டு நம்மளோட HTML ப்ரோக்ராமோட அவுட்புட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லைவ் சர்வர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆட்டோ சேவ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் நான் போய்க்கிறேன். இதில் போயிட்டு ஆட்டோ சேவ் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோ சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 500 மில்லி நான் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் வந்து கோடிங் டைப் பண்ண 500 மில்லி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த HTML டேக்குள்ள பார்த்தீங்கன்னா பாடி டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பாடி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி அந்த பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேக் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாடி டேக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து H1 டேக் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த H1 டேக் வந்து ஜஸ்ட் வெல்கம் டு HTML டைப் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு HTML. ஓகேங்களா? இப்போ நான் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த H1 டேக் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு ரன் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ சேவ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ டைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே அவுட்புட்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பண்ணால் வெல்கம் டு HTML பதிலாக இங்கே வெல்கம் டு ஜாங்கோ நான் டைப் பண்ணுறேன்.
இப்போ ஜாங்கோ டைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் பண்ண அவுட்புட் வந்து இங்கே ரன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் நீங்கள் லைவ் சர்வர் ஆட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஆட்டோ சேவ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைப் பண்ண அவுட்புட் வந்து இங்கே ரன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் அந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி ஒரு பைத்தான் ஃபைல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் வந்து ரன் பண்ண சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கோவில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி ரன் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை பை see you.